மரியாதைக்குரிய சகோதரர்களே, என் மாதாவுக்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி, என் சகோதரன், என் மனைவியாக இருந்த அந்த மங்கைக்கும் நன்றி. என்னிடம் இல்லை. இப்போ ஏதோ காலத்தின் இந்த இந்த கலியுகத்து என்னப்பா மாயை, கலியுகத்தின் மாயையால் அந்த மங்கை என்னிடம் இல்லை, என்னை விட்டு சென்று விட்டாள். பிள்ளையும் என்னிடம் விட்டு சென்று விட்டாள். அந்த பிள்ளையும் இறந்து விட்டது. அந்த பிள்ளை இருந்ததுக்கே நன்றி. பிள்ளை பேர் கருணா. கருணா கிரியேஷன்ஸ் என்ற ஒரு என்னப்பா கம்பெனியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ தான் தொடங்கியிருக்கிறேன். நன்றி நன்றி சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். என் பிள்ளை கருணாவுக்கும், என் இறந்து போன சகோதரனுக்கும், இறந்து போன தந்தைக்கும், என் இறந்து போன பெரியப்பாவுக்கும் என் நன்றி. என் குழந்தை என்கிட்ட இருந்ததுக்கே நன்றி. என் தாயை போல் அந்த குழந்தை. நான் வந்தாலே சிரிப்பா. எல்லாருக்கும் நன்றி. என் உறவினருக்கு நேரத்தையும் பாசத்தையும் கொடுத்த உறவினருக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னப்பா பள்ளி நண்பர்களுக்கு, என் கல்லூரி நண்பர்களுக்கு, என் அலுவலகத்தில் பணி செய்த நண்பர்களுக்கு, எனக்கு பணி கொடுத்த முதலாளிகளுக்கு அனைவருக்கும் நன்றி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி. எனக்கு ஞானத்தை கொடுத்த குருங்களுக்கும் நன்றி. சத்குரு ஐயா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஓஷோ, சுவாமி விவேகானந்தா, ஒரு வகையில் வேதாதிரி மகரிஷி ஐயா, இவங்க எழுதுகிற புத்தகம்லாம் நான் ரொம்ப எல்லாம் ஒன்றும் படிக்கலை. ஆனால் எதுவோ இவங்க எழுதின மற்றும் பேசிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் என் மனசாட்சிக்குள்ளே அந்த அன்னை ஆதிசக்தி ஒரு விதையாக விதைச்சிடுச்சு. ஆமாம், மனசாட்சி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி. பூமி தாய்க்கும் நன்றி. கல்லூரி குருக்களுக்கும், குருமார்களுக்கும், ஞானத்தை கொடுத்த குருமார்களுக்கும் நன்றி. தியாகம் செய்த என் தாய் தந்தைக்கு நன்றி. என் சகோதரனும் தியாகம் செய்த மகான்கள், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, சந்திரசேகர் ஆசாத், ஆமாம் ஜீசஸ் ஐயா, அப்புறம் பகத்சிங் ஐயா, சுபாஷ் சந்திர போஸ் ஐயா, இவங்க பேரெல்லாம் சொல்லி தான் ஆகும். தியாகிகள், இவங்க பேரெல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பெரும் தியாகத்தை செய்து விட்டார்கள். இப்பொழுது 26 நாள் அப்பா ஒரு பொழுது இருந்த அந்த சோனம் ஐயாவா, அவர் பேர் சோனம்மா, ஏதோ இந்த நீட்டு விஷயமாக, ஏதோ இந்த எடுக்கேஷன் விஷயமாக ஏதோ ஒரு பொழுது இருந்தார். அவரும் தியாகி தான். அண்ணா ஹசாரே, இந்த மாதிரி பல நபர்கள் தியாகிகள். இவங்கெல்லாம் தியாகிகள் தான். போதி தர்மர் சொல்கிறாங்க, 9 வருஷம் அவர் பேச்சு யாரும் கேட்கல, ஒரு செவரை பார்த்துன்னு இருந்துட்டார். நன்மையை பண்ண போன அவருக்கு, சீனாவுக்கு நன்மையை பண்ண போன அவருக்கு அவரை மதிக்கலை, அவர் பேச்சும் கேட்கல. அது எவ்வளோ பெரிய துன்பம் தெரியுமா அது? பாப்பா நன்மையை செய்கிறதுக்கு போனவர் அவர், தியாகம் பண்ணவர் அவரை மதிக்கலைன்னா எப்படி இருக்கும்? அன்பை கொடுக்க வந்து உள்ள மதிக்கலைன்னா எப்படி இருக்கும்? இப்போ சமீப காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் நம்ம நித்யானந்தர் ஐயா, எவ்வளோ பெரிய ஞானி அவர், மேதை, திருவண்ணாமலையில் பிறந்தவர். அவர் நன்மை செய்ய வந்தால் அந்த அவரோட வளர்ச்சி பொறுத்துக்க முடியல சில நபர்களுக்கு. அவர் மேலேயே ஏன்னா போய் குற்றச்சாட்டுகள், கேஸுகளெல்லாம் போட்டு இந்திய நாட்டு மக்கள் தான் பண்ணியிருக்கிறது. எவ்வளோ கேவலமான விஷயம் அது. நன்மையை பண்ண வந்தால் குண்டு வச்சு சுடுறது காந்தியை, அங்கே என்னென்னவோ பண்ணுறது, ஜான் எஃப் கென்னடியை கொள்வது, அங்கே ஏப்ரஹாம் லிங்கனை கொள்வது. இங்கே ராஜீவ் காந்தி ஐயா அவர் என்ன பண்ணார்? இல்லை என்ன பண்ணார் அவரை பாம்பு குண்டு வச்சு கொள்வது. அது அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன தப்பு பண்ணார்? ஒன்றும் இல்லை. நன்மை செய்ய வந்தால் கொள்வது. ஏன் இதுதான் தீய குணங்கள், அழுக்கு. ஓகே, நான் சொல்ல வந்தது நன்றி சொல்லுவேன். எதுக்கு நான் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னேன்? எல்லாரும் சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஐயா போதி தர்மம், ஓஷோ, எல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கல்ல. சரி, மைக்கேல் ஜாக்சன், அவரோட பால்ய வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்திருக்குது. அவர் மேடையில் ஏன்னா நடந்தது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆனால் குழந்தை பருவம் எவ்வளோ கடினமாக இருந்தது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி நிறைய தியாகிகள் இருக்கிறாங்க. சரி, அந்த தியாகம் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி. சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் அவங்களாம் மறக்கக்கூடாது. மகாத்மா காந்தி ஐயா, சந்திரசேகர் ஆசாத் ஐயா, தமிழர்கள் எத்தனை பேர் என்னப்பா தியாகம் செய்தார்களோ இந்த சுதந்திர போராட்டத்தில். சுதந்திர நாள் வருதில்லை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி.
என்ன சொல்ல வரேன், இந்த நாட்டை காக்கிறதுக்கு எத்தனையோ பேர் தியாகிகள், அவங்களெல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த சுதந்திரம் கிடச்சிச்சில்ல, ஃப்ரீ வில், அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியல. குடிக்கிறாங்க. கவர்மெண்ட் சரியிருந்தா தானேயா? கவர்மெண்ட்டுனா யார்? அவங்களும் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி நபர்கள் தானே. ஒரு தலைவர் என்றால் பிறரை தெய்வீக நிலையில் உயர்த்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுதான் தலைவர், குரு. எல்லோரும் சிவம் பார்வதி போல இருக்க வேண்டும், முருகனை போல இருக்க வேண்டும், சத்குருவை போல இருக்க வேண்டும். ஈஷா ஃபவுண்டேஷன் ஜக்கி வாசுதேவையா விவேகானந்தர் போல ஆக வேண்டும் என்று முதலில் எண்ணம் இருக்க வேண்டும். எல்லோரும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், எல்லோரும் தேவ தேவிகளாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், முக்கியமானது தான் நான் பேசுகிறது. சும்மா இந்த டைம் பாஸ்ன்றதை தான் நான் பண்ணுறதில்ல. என்ன சொல்ல வரேன், இந்த மெக்காலே சிஸ்டம், எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம், அதில் மனப்பாடம் பண்ணுறது தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மூளை, இந்த தெய்வீகமான மூளை, கடவுள் படித்த இந்த தெய்வீகமான கோவில், இந்த தெய்வீக உடல், அதை வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. முழு வாழ்க்கை, அது 15 வருஷம் 20 வருஷம் மனப்பாடம் பண்ணுறதுக்காக இந்த உடலை பயன்படுத்துறது. என்னெல்லாம் பண்ண முடியுது, இதால் பாட முடியுது, ஓவியத்தை படிக்க முடியுது, கோவிலை கட்ட முடியுது, விவசாயம் பண்ண முடியுது, சமையல் செய்ய முடியுது, துணி நெய்ய முடியுது, இத்தனை திறமைகளெல்லாம் செய்ய முடியுது. இத்தனை திறமைகள் இந்த உடலில் இருக்குது. இதனால் செய்ய முடியுது. நடனம் ஆட முடியுது, பாட முடியுது, பேச முடியுது. இவ்வளோலாம் திறமை இருக்குது. இதெல்லாம் விட்டு வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டுமா இந்த மெக்காலே சிஸ்டம்? இந்த தெய்வீக பிறவிய மானித ஜென்மம், அதி உன்னதமான மானித ஜென்மத்தை வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா? இருக்குது. மாய கண்ணாடியெல்லாம் போட்டுங்கிறீங்க. அந்த மாய கண்ணாடியை எடுக்கிறது தான் என் வேலை. ரவிகாந்த் ஆகிய நான் 44 வயசு 4 மாதம் ஆச்சு. பெங்களூரில் பிறந்தேன். என் அன்னை பேர் தங்கமணி. வெகுளி அம்மா ஏமாந்துட்டாங்க. இந்த சமூகத்தில் பிறந்தவங்க தானே, எல்லா கொடுமையும் அவங்களும் அனுபவித்தாங்க. என்ன பண்ணுறது, என் தந்தையும் அப்படி தான். ரொம்ப மென்மையானவர். மென்மையாக இருந்தால் விடுறாங்களா? மிதிக்குவாங்களே. அம்மாவும் அப்படி தான், அப்பாவும் அப்படி தான். அவங்களுக்கு மேலே நான் வெகுளின்னா வெகுளி. என்ன பாடுபடுத்திட்டாங்கடா அப்பா, என்ன பாடுபடுத்திட்டாங்கடா, என்ன பாடப்படுத்திட்டாங்க. எனக்கு மனப்பாடம் பண்ணுற என்னப்பா, மனப்பாடம் பண்ணுற அந்த அவுட்லுக் இல்லை எனக்கு. என்ன சொல்கிறது, அந்த மனப்பாடம் பண்ணுறதுன்னா பிடிக்காது எனக்கு. எதுவுமே மனப்பாடம் பண்ணுறதில்ல நான். ஏன்னா தெரியல, என் சுபாவமே அப்படி தான். மனப்பாடம் பண்ணுறது தான் பிடிக்காது எனக்கு. அதுதான் நேஷ்னல் காலேஜ் ஜெயநகரில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு. எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அந்த சீட்டு, இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, அதை மனப்பாடம் பண்ணணும், இது மனப்பாடம் பண்ணணும். ஐயோயோ, நான் சொன்னேன், எங்கள் தாய் தந்தைக்கு சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாப்பா, எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம், மனப்பாடம் சிஸ்டம், மக்கு சிஸ்டம், மன அழுத்தம் சிஸ்டம். இதுதான் பார்க்குறீங்கள. அந்த 3 Idiots படத்தில் ஒரு பையன் சூசைடே பண்ணிக்கிறான்ல, அது உண்மையாக நடக்குதோ என்ன, மாணவர்கள் அதெல்லாம் பண்ணுறாங்களே, அதுதான் எடுத்து போட்டுருக்காங்க. படத்தை காமிக்கிறதுனா சும்மாவாக காமிக்கிறாங்க, டைம் பாஸ் இல்லை. சில உண்மைகளை காமிச்சிடுறாங்க. ஆமாம், எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம், மனப்பாடம் சிஸ்டம், மக்கு சிஸ்டம், மன அழுத்தம் சிஸ்டம். இதுதான் உண்மை. எந்த பிள்ளையாவது நான் எக்ஸாம் போகிறேன்னு புத்துணர்ச்சியோட போதா, பாடுபட்டு தான் போகுது. ஐயோ எக்ஸாமாடா, மனப்பாடம் பண்ணோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் எதுவுமே நீங்கள் என்ன இது மனப்பாடம் பண்ணுறது தான் அதிகமாக வைக்கிறீங்க. அது ஹையஸ்ட் ப்ரொஃபஷன் ஆக்கும். உயிரை காப்பாற்றுறது ஹையஸ்ட் நோக்கம்தான், உன்னதமான நோக்கம்தான். நோக்கம் நல்லா இருக்குது. ஆனால் திணிக்கிறீங்களே அவங்கள போட்டு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்களை 5 வருஷம் திணிக்கிறீங்களே. அப்புறமா நியாயத்துக்கு போராடுறதும் நல்லது தான், லாயர்ஸ் ப்ரொஃபஷன் நல்லது. பாடுபடுத்துறீங்க அவங்கள, பாவம். அவங்களுக்கு மரியாதையும் இல்லையா? லாயர்ஸ்க்கு மரியாதையும் இல்லை. அவங்க நியாயத்துக்காக போராடுறவங்க, அவங்களுக்கு மரியாதையும் இல்லை. இருக்குதா மரியாதை அவங்களுக்கு? துன்பம் வேறு அவங்களுக்கு. யாரெல்லாம் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப துன்பம். ஏன் விவசாயி? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கங்களா? ஐயா சகோதரர்களே, ஐயா இருக்கிறது உண்மைதான் சொன்னோம். மாய கண்ணாடியை போய் மக்கா இட்டுக்கிறீங்க, போட்டுன்னு மக்கா அடிக்கிறீங்க. மாய கண்ணாடி, எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம், அதாவது மாய கண்ணாடியை கொடுக்குற சிஸ்டம். எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம், மாய கண்ணாடியை பணம் கொடுத்து வாங்கி உங்கள் சக்தியெல்லாம் வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்கிறீங்க. இந்த உடலால் ஆட முடியுது, பாட முடியுது. நீங்கள் எல்லாம் யாரை ரசிக்கிறீங்க? நடிகர்களை ரசிக்கிறீங்க. அதுவும் குற்றம் ஐயா. அங்கேயும் 4 டைலாக மனப்பாடம் பண்ணி பேசுகிறவங்கள ரசிக்கிறீங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணுறவங்கள தான் ரசிக்கிறீங்க. அதில்
என்னப்பா மனப்பாடம் யாரெல்லாம் அதிகமாக மனப்பாடம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் அதிகம். இப்போ சில பதவிகளெல்லாம் இருக்குது இந்திய சர்க்காரில். நம்ம யாரெல்லாம் மனப்பாடம் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த சம்பளம், பங்களாலாம் கொடுக்குறாங்க ஐயா. அப்போ விவசாயம் பண்ணுறவன், விவசாய கலையை தெரிஞ்சவன் ஜாக் ஆஃப் ஆல்னு சொல்லக்கூடாது. தேர் ஆல்ரவுண்டர்ஸ். தேர் நாட் ஜாக் ஆஃப் ஆல், தேர் ஆல்ரவுண்டர்ஸ். விவசாயமும் பண்ணுறேன், சமையலும் பண்ணுறேன், துணியும் நெய்கிறேன், வீடும் கட்டுறேன், சமூகத்தை பற்றியும் சிந்திக்கிறேன். இதுதான் வேணும். உதாரணத்துக்கு நம்ம சத்குரு ஐயா, அவர் விவசாயமும் பண்ணார், ஈஷா ஃபவுண்டேஷனை வச்சார். அப்புறம் என்னப்பா கல்வி முறையை ஸ்தாபனை செஞ்சார், குருகுலத்தை வச்சாரா இல்லையா? ஒரு சின்ன ஸ்கோப் அது. அந்த ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு குருகுலத்தையும் இலவசமாக கல்வியும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. சேவ் த சாயில் மூமெண்ட் பண்ணாரா இல்லையா? விவசாயம் பண்ணார். மண் வாசனை தெரியுது அவருக்கு. எம் ஃபார் மண், எம் ஃபார் மாதா. இந்த எம்மில் ரொம்ப இருக்குது ஐயா. மதியும் எம் தான். ஓம்லேயும் எம் இருக்குது ஐயா. ஆம்லேயும் ஏயுஎம் இருக்குதா இல்லையா? ஆல் மைட்டி யூனிவர்சல் மதர். ஏ ஃபார் ஆல் மைட்டி, யூ ஃபார் யூனிவர்சல், எம் ஃபார் மதர், ஏயுஎம். ஆமோட ஸ்பெல்லிங். ஓம்னா அதுதான் ஐயா, ஆம்னி ப்ரெசன்ட் மதர். ஆமாம், ஓஎம் எடுத்தாலும் அதுதான், ஏயுஎம் எடுத்தாலும் அதுதான். கேட்டுங்க. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணல பாருங்கள். அதுக்கு தான் இதெல்லாம் அந்த மாதா ஆதி பராசக்தி அன்னை சொல்லி கொடுத்துச்சு எனக்கு சிந்தன மார்க்கமாக. மனப்பாடம் பண்ணாதனால பார்க்குறதுக்கு, மனம் திறந்து பார்க்குறதுக்கு என்னால் முடிஞ்சிச்சு. ஏன்னா மன அழுத்தத்தை விட்டுட்டேன் நான். ரமண மகரிஷி என்ன மனப்பாடம் பண்ணார், எந்த கல்லூரிக்கு போகிறாரு, எந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன டிகிரி வாங்கினார், எம்பிஏ படித்தாரா, பிஹெச்டி பண்ணாரா, இல்லை ஐஏஎஸ் தான் பண்ணாரா, இல்லை ஐபிஎஸ் தான் பண்ணாரா? இல்லையா. ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸும் ரமண மகரிஷிக்கிட்ட போனாங்க, குருமாருங்கக்கிட்ட போகிறாங்க. ஆமாம், மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவங்களால வெறும் மனப்பாடம் மட்டும்தான் பண்ண முடியும். இறங்கி தம் கட்டி ஃபீல்டில் இறங்கி விவசாயம் பண்ண சொல்லுங்கள், தத்தளிச்சிடுவாங்க. போட்டேன் ஐயா. சத்குரு ஐயாவே எடுத்துங்க, அவர் மகான் தான். ஒரு வாரம் பஸ்ஸு ஓட்ட சொல்லுங்கள் சத்குரு ஐயாவை, பைத்தியம் பிடிச்சிடும் அவருக்கு. ஐயோ என்ன டிராஃபிக்கடா. அப்போ உண்மையான வீரர்கள் யார்? நம்ம பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர். நிற்க முடியுமாயா அந்த கூட்டத்தில்? பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர், பைலட்டுகள், நர்ஸுகள், வைத்தியர்கள். என்ன மன அழுத்தம். 5 வருஷம் அவங்கள டார்ச்சர் பண்ணி மன அழுத்தத்தோடு அவங்கள பண்ணுறீங்க. அவங்களுக்கே மனவியாதி நிறையா இருக்கும். டாக்டர்களுக்கு உண்மையாக சில டைமில் மனவியாதி இருக்கும் ஐயா. அதெல்லாம் நோய்களை பார்த்து என்ன ஆகுறது அவங்களுக்கு? எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணாதான் என்ன மதிப்பும் கொடுக்குறீங்க, பட்டத்தை வேற கொடுக்குறீங்க. அதாவது உங்கள் மனப்பார்வை பாருங்கள், மனப்பக்குவம் பாருங்கள் உங்களுக்கு. மானிட ஜன்மம் என்ன மாதிரி ஜன்மம்? பல சுவைகளை அனுபவிக்கிற ஜன்மம். நாக்கிலேயே எத்தனை சுவை இருக்குதுயா? ஒரே தினநித்தியமும் பொங்கலே சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குதா? இல்லை தினநித்தியமும் உங்களுக்கு பிசிபடை பார்த்து சாப்பிட்டாவே பிடிக்குதா? இல்லை. பரோட்டாவும் வேணும், பொங்கலும் வேணும், பணியாரமும் வேணும், புட்டும் வேணும், பாயசமும் வேணும். இத்தனை வகைகள், இத்தனை சுவைகளை அனுபவிக்கிறதுல இந்த நாக்கு. இதயத்தோட ரிஃப்ளெக்ஷன் அது நாக்கு. இதயம்னா வெரைட்டி இஸ் எ ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். அந்த வெரைட்டியே இல்லாமல் வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. அதுதான் மாய கண்ணாடி, அதுதான் மாயை. நீங்கள் பாருங்கள், மூளை இருக்குதுல்ல உங்களுக்கு, மூளையாக இருந்து என்ன மாதிரி தெய்வீக உடல், தெய்வீக கோவில் இது. மானித ஜன்மம் அதி உன்னதமான ஜன்மம். எத்தனை கலைகளை கற்றுக்க முடியும். அதை விட்டு வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களே. அதையும் சிஏடி நீட்டுன்னு என்னென்னவோ நீட்டுறீங்க ஐயா. ஒன்றும் இல்லை, மாய கண்ணாடியை போட்டு மக்குகளாக்குறீங்க. குருகுலத்தில் ஏதாவது மனப்பாடம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தானா? இல்லை. குரு சொன்னார், அதாவது இந்த மாதிரி சொல்லினுக்கிறேன். குரு சொன்னார், கேட்டுக்கினாங்க பசங்க, கவனமாக கேட்டுக்கினாங்க. பிடிக்கிற விஷயமா சொல்லி கொடுத்தாரு, கவனமாக கேட்டுக்கினாங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்தலை. நிதானமாக ஒவ்வொரு 6 வயசில் பிள்ளைங்களை எடுத்துக்கின்னு அவங்கள மாதா பிதா, குரு பிதா அன்போடு சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்களை இதை பாருங்கள், இதுதான் இந்த செடி, இதுக்கு இந்த குணங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பாருங்கள். நீங்களே அதெல்லாம் பார்த்து, அந்த செடியை பார்த்து என்னென்ன பண்ணுது எல்லாம் பாருங்கள். பார்த்துன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மையாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கின்னு சொல்லுங்கன்னு சொல்லணும். அதுதான் குரு, உண்மையான கல்வி முறை. குரு எல்லாம் சொல்லிடுறது, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டா கேட்டுக்கணுமா மாணவன்? அதெல்லாம் முடியாது. அதுதான் நான் கல்லூரிக்கே போகல. ஏன்னா எல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் பிரயோகம் பண்ணணும், நான் பார்க்கணும், உண்மையாக பார்க்கணும். பார்த்தா தான் ஒத்துக்குவேன். உண்மைன்னு நான் தெரிஞ்சால் தான் ஒத்துக்குவேன். குரு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எந்த குரு சொல்கிறத நான் ஒத்துக்கல.
அதுக்கு தான் எனக்கு அந்த ஆதிபராசக்தி சொல்லிடுச்சு. இதுதான் எம் ஃபார் மனப்பாடம் சிஸ்டம், மெக்கால சிஸ்டம், மக்கு சிஸ்டம், மாய கண்ணாடியை கொடுக்குற சிஸ்டம். இது தான் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு தான் மதிப்பை கொடுக்குறீங்களே. நீங்கள் மாய கண்ணாடியை போட்டு அதை தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. இந்த தெய்வீகமான கோவில் உடலை வைத்து தான் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, பிரமிட்டுகள், மாயன் சிவிலைசேஷன், ஹரப்பான் மோகஞ்சதாரோ சிவிலைசேஷன், தமிழ் சங்கம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சகல கலா வல்லவர்கள் நம்ம பூர்வீகர்கள். நீங்கள் வெறும் மனப்பாடம் பண்ணுறீங்க. மக்குங்க ஐயா, ஒன்லி மனப்பாடம் பீப்புள். உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுமா? நான் இல்லை, ரமண மகரிஷி என்ன மனப்பாடம் பண்ணார், எந்த யூனிவர்சிட்டிக்கு போனார், அப்புறம் என்னப்பா, நான் சகலகலா வல்லவரை தான் மதிப்பேன். நீங்களே சொல்லுங்கப்பா, சகலகலா வல்லவரை மதிக்கணுமா, இல்லை வெறும் மனப்பாடம் பண்ணுறவங்களாம் மதிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே யோசிங்க. அவ்வளோயாவது மூலம் இருக்குதுல்ல. யார் உங்களுக்கு பிடிக்குது? கமல்ஹாசன், அப்புறமா மம்மூட்டி, மோகன்லால், சிரஞ்சீவி காரு, பவன் கல்யாண், சல்மான் கான், எல்லாம் சகலகலா, சிம்பு, இவங்கள தானே பிடிக்குது. யாருக்கு கை தட்டுறீங்க? நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது மனப்பாடம் பண்ணுறவங்க லிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். இல்லை இந்த மனப்பாடம் பண்ணி படித்த டாக்டர்களாக இருக்கட்டும், அவங்க மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எமர்ஜென்சியானப்போ மூளை உடஞ்சி போனாலும் போய் அதை சரி பண்ணுறாங்கல்ல. மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறாங்களா. அந்த நோவை தாங்க முடியுமா? அனஸ்தேஷியா எக்ஸ்பர்ட் அவங்களாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நான் அந்த வழியில் துடிச்சிருவீங்க. அதெல்லாம் காப்பாற்றுறாங்கல்ல. மன அழுத்தம் அவங்களுக்கு, ப்ரெஷர். சரி, என்ன தான் இருக்கட்டும், அவங்களையும் டார்ச்சர் பண்ணுறீங்க. வைத்தியர்களையும் டார்ச்சர் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கிற 5 வருஷம் 4 வருஷம் டார்ச்சர் பண்ணுறீங்க. இந்த பக்கம் இன்ஜினியரிங் பார்த்தா அதையும் அங்கேயும் அதுதான். 3 Idiots படம் பார்த்தீங்களா, டார்ச்சர் பண்ணுறீங்கய்யா. யார் உங்களுக்கு சொன்னது? அந்த கறி சாப்பிட்டுவேன், அதாவது இந்த வெள்ளத்தோலை வச்சுன்னு கறி சாப்பிட்டுவேன், அவன் கொடுத்த கர்மாந்திரம், அதை பிடிச்சிட்டு நீங்கள் அது ஒரு சிஸ்டம், மெக்கால சிஸ்டம்னு அதை கடைப்பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மூளை அதான் மாய கண்ணாடியை நல்லா போட்டாங்க உங்களுக்கு. இதை பயன்படுத்த வேண்டாவா? நம்ம முன்னோர்கள், எம் ஃபார் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? மனசாட்சியோடு வாழ்ந்தாங்க. இப்போ பாயிண்ட்டே அதுதான். மனப்பாடம் பண்ணி வாழ்கிறவங்கள நீங்கள் தயார் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணுற மக்குகளை, ரோபாட்டுகளை தயார் பண்ணாதீங்க. மனசாட்சியோடு வாழ்கிற மனிதர்களை, வீரர்களை தயார் பண்ணுங்கன்ற. அது குருகுலத்தில் தான் முடியும். 400 வருஷத்துக்கு முன்னால், 500 வருஷத்துக்கு முன்னால் தயாரான மாணவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? பாரதியார் மாதிரி, பகத்சிங் மாதிரி எப்படி இருந்தாங்க? விவேகானந்தர் ஐயா மாதிரி, ரமண மகரிஷி ஐயா மாதிரி. அதுக்கப்புறம் வந்ததுங்கெல்லாம் பாம்பை தயாரிக்கிறதுங்க. இந்தியாவில் சொல்கிறேன் நான், பாம்பு, கன்னு, கிரெனேடு மனப்பாடம் பண்ணுறது. இந்த மாநில தன்மத்தை வச்சுட்டு பிறரை சாவடிக்கிற மாதிரி பாம்பு, நியூக்ளியர் வெப்பனு இதெல்லாம் தயார் பண்ணுறது. சைபர் க்ரைமு இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கிறது. நீங்கள் தயாரித்த இன்ஜினியரிங் தான் அதெல்லாம் பண்ணுது. பாம்பை தயாரித்தவன், நியூக்ளியர் வெப்பன் தயாரித்தவன், ஹிரோஷிமாவில் பாம்பு போட்டவன், ஹிட்லர் மாதிரி ஒரு லூஸை தயாரிச்சது எல்லாம் இந்த மெக்காலி சிஸ்டம் தான். மனப்பாடம் பண்ணுற சிஸ்டம். மாநில தன்மத்தை கொடுத்துருக்கிறதே இந்த அன்னை ஆதிசக்தி. அகிலத்தில் தன்னைத்தானே அதி உன்னதமான ரூபத்தில் படைச்சது தான் இந்த மாநில தன்மம். அந்த சக்தி இருக்கிறது தான் தெய்வீக சக்தி. மரமாக தோன்றுகிறது, முல்லையாக தோன்றுகிறது, பூமி தாயாகவும் அதுதான் வந்திருக்குது, சூரிய தாயாகவும் சந்திர தாயாகவும் நீங்கள் காணுவதெல்லாம் அதோட ரூபம்தான். ஒரு சக்தியோட கோடிக்கணக்கான ரூபந்தான் அதெல்லாம். அதுக்கு திருப்தி அடையலை. நான் இன்னும் உயர்ந்த நிலையில் என்னை நானே ரசிக்க வேண்டும். கேட்டுங்க நல்லா, என்னை நானே உயர்ந்த நிலையில், உன்னதமான நிலையில் என்னை நானே ரசிக்க வேண்டும் என்று தான் மானிட ரூபத்தையே எடுத்தது அந்த ஆதிசக்தி. அது படைக்கிற சக்தி. அதுக்கு நிறமும் இல்லை, உருவமும் இல்லை, அது ஒளியும் இல்லை, ஒளியும் இல்லை. ஆனால் எந்த நிறமும் ஆகும், எந்த உருவமும் ஆகும், எந்த ஒளியும் ஆகும், எந்த ஒளியும் ஆகும். ஆமாம், யுப்கையார் ஒளியும் ஆகும். இது என்னப்பா, ஒளியும் ஆகும் யுப்கையார். அதனால தான் ஒரே சக்தி தான். இதுக்கு என்ன ப்ரூஃபு? இந்த உடலில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? கண் பார்வை, மூக்கு சுவாசம், வாய் பேச்சு, சிந்தனை, ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், கழிவு பதார்த்தங்களை வெளியேற்றுறது, வெவ்வேறு விதத்துலையும். அதுவும் கண்ணீராகட்டும், வேர்வையாகட்டும், இல்லை நோவுலேருந்து அந்த கழிவு பதார்த்தங்களை வெளியே அனுப்புறது. இதெல்லாம் என்னென்ன பண்ணுது? அப்புறமா இம்யூனிட்டி சிஸ்டம் என்னென்ன பண்ணுது? நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன். ஒவ்வொரு செல்லையும் இந்த ஞானம் இருக்குது.
இதெல்லாம் யார் பண்ணுறது? இதான் பேட்டரி என்ன வச்சுக்கிறீங்களாப்பா, இல்லை நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிங்களாப்பா, சி ப்ரோக்ராம் மாதிரி? கான்ஷியஸ்னஸ் ப்ரோக்ராம். அது அந்த ஆதிசக்திக்கே அறிவு இருக்கிறது, அதுக்கே ஞானம் இருக்கின்றது. அட்டானமஸ். ஆதிசக்தி இஸ் அட்டானமஸ். தட் அட்டானமஸ் எனர்ஜி, தட் சிங்குலர் எனர்ஜி மெயின்டைன்ஸ் தி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் பாடி. இதய துடிப்புலேருந்து இசையை பாடுற வரைக்கும் அதுதான் நடத்துது. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதிக்கிறீங்களாப்பா, அந்த ப்ரோக்ராமோட ஒரு பகுதி தான் நீங்கள், ஒரு கணம் தான் நீங்கள். நாம் அனைவரும் கடவுள் கணங்கள் நாம், கடவுள் குழந்தைகள் நாம். குழந்தைகள் மட்டும்தான், கொடுக்குறதெல்லாம் அந்த கடவுள் தான். கொடுக்குறத வாங்கின்னு நன்றி சொல்கிறதுக்கு நன்றி சொல்லின்னு வாழணும். அன்புக்காக மட்டுமே வாழணும். அன்பு தான் உசந்தமானது. உசந்த ஒரு உணர்வு தான் அன்பு. உசந்த யோகம்தான் ரசனை. உசந்த உணர்வு எது? உசந்த பிரார்த்தனை எது? உசந்த தவம் எது? அன்பு. உசந்த உணர்வு எது? அன்பு. யோகம், உசந்த யோகம் எது? ரசனை. இது ரெண்டு இருந்தால் எதுவுமே தேவையில்லையா? ஏயா இந்த உடலால் என்னன்னா படிக்க முடியுது? படிக்க முடியுது. கோவில், திருவண்ணாமலை கோவில், ராஜகோபுரம், பெரிய கோபுரம், மதுரை மீனாட்சி, கஞ்சி காமாட்சி, வேலூர் மடம், அந்த மடம், இந்த மடம், என்னன்னா படிச்சிருக்கிறாங்க மனிதர்கள். அந்த மாதிரி சகலகலா வல்லவராக இருக்கணும். வெறும் மனப்பாடம் பண்ணி மக்குங்களா அப்படிங்களே? மாய கண்ணாடியை போடுறது தான் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஏயா அதில் 2 டிகிரி பண்ணவங்களுக்கு அதிகமான சம்பளம். ஒரு வாரம் பஸ் ஓட்ட சொல்லுங்கள். உயிர் காப்பாற்றுற விஷயம் அதெல்லாம், பஸ் ஓட்டுறதெல்லாம். இதில் அதிகமாக மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் யாரையும் திரஸ்காரம் பண்ணல. உங்களுக்கெல்லாம் மாய கண்ணாடியை போட்டுட்டுருக்குறாங்க, அது எடுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ தூக்கி போட்டுருங்க. நீங்கள் மாயை என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சில்ல. நம்ம முன்னோர்கள், எம் ஃபார் முன்னோர்கள். எம் ஃபார் மேத்ஸ்லேயும் பண்ணிட்டர், எம் ஃபார் மியூசிக்லேயும் பண்ணிட்டர், எம் ஃபார் மெச்சூரிட்டியும் இருந்தது, எம் ஃபார் மதி. அதனால தான் அவங்களுக்கு விதி இல்லை. உங்களுக்கெல்லாம் விதி. ஏன்னா வெறும் மனப்பாடத்தை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த உடலை பயன்படுத்துறீங்க. நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்கள் சகோதரர்களெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பணும், உங்களுக்கு துணியை நெஞ்சு கொடுக்கணும். நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவீங்க, அவங்களெல்லாம் அதிகாரம் பண்ணுவீங்க. ஏய் கெட் மீ தட் பண்ணுவீங்க. நீங்கள் சோதாங்க. அதாவது சோதாங்களுக்கு வேறவங்க சோறு தூக்கணுமா? இதெல்லாம் முடியாது. சோறு ஆக்குறது சோறு தூக்கணும். அது சோதாங்களுக்கு மரியாதை அதிகம்யா. ஒரே நாக்காயில் உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் பெரிய மேதாவி, பட்டம் வரை கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. மாயக்கண்ணாடி போடுறது இல்லாமல் பட்டம் வரை கொடுத்துறேன். நான் மனப்பாடம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். ஏதாவது வேலை செய்யணும், ஒரு கார்பெண்ட்ரி வேலை செய்யணும், என்னால் முடியாது. இந்த மாதிரி மனப்பாடமே பண்ணாத என்னப்பா ஸ்டீவ் ஜாப்ஸு, அவங்க தான் பில்கேட்ஸ் மனப்பாடம் பண்ணி உட்காந்தாரா? இல்லை, மதியை பயன்படுத்தினார். மைக்ரோசாஃப்ட், எம் ஃபார் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டமை கொடுத்தாரு. அவரையும் மதிக்கிறதில்ல. எம் ஃபார் மதிப்பு, அதுவும் பண்ணுறதில்ல. எம் ஃபார் மனிதர்களாக இருங்கள். முருகையா, எம் ஃபார் முருகா, வாரும் வாரும் வாரும். ஆமாம், எம் ஃபார் முருகா, வாரும். எம் ஃபார் மனிதர்களே. மதிப்பு, முதலில் மதிப்பு. மாதா பிதா குரு தெய்வம், இதை நீங்கள் கடைப்பிடிங்கள். ஔவையார் சொல்லிக் கொடுத்தது, அதை சொல்லிக் கொடுங்கள். குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். ஈஷா ஃபவுண்டேஷன், பிரம்மகுமாரி சமாஜ், ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் சமாஜ், அப்புறம் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆர்கனைசேஷன், இஸ்கான் ஃபவுண்டேஷன், அப்புறமா குருத்வாரா, அவங்களுக்கெல்லாம் இமெயில் அனுப்பிச்சிட்டேன். 8 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டேன். குருகுலத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாலே 4-5 மாதத்துக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டேன். நான் கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் மதம் அதிகமாகிடுச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனுக்கு. இருக்கிறது சொல்லணும்ல, எம் ஃபார் மதம் பிடிச்சி அழியக்கூடாது. எம் ஃபார் முருகன் பேரை எடுத்து நான் மனசாட்சியோடு வாழ்றது சொல்லிக் கொடுக்குற குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணான்னு 8 ஆர்கனைசேஷன் இமெயில் அனுப்பிச்சேன். ஒருத்தரும் பதில் சொல்ல எனக்கு முடியாது. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. எம் ஃபார் முடியாது, முடிய வேண்டும், முடிவெடுக்கணும். முடிவெடுங்கள் சகோதரர்களே. முருகன் போல இருக்க வேண்டிய நீங்கள்லாம், சிவபெருமான் போல இருக்க வேண்டிய நீங்கள்லாம், தேவதேவிகள் நீங்கள்லாம் மாய கண்ணாடியை உங்களுக்கு போட வச்சு மக்களாக்கிக்கிறாங்களே. எம் ஃபார் மதியை பயன்படுத்த முடியாமல் விதியை ஒத்துக்க வச்சுட்டாங்களே உங்களெல்லாம். கூடாது. விதையை போடுகிறேன். நான் இல்லை, இது வெறும் ஹார்ட்வேர் மட்டும்தான். அந்த சாஃப்ட்வேர் என் மூலியமாக பேசுது. அதனால தான் இந்த உன்னதமான மாநில ஜென்மத்தை வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தாதீங்க சகோதரர்களே.
சகலகலா வல்லவர்களாக இருக்க. அதனால தான் அங்கேயும் இந்த நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள், அங்கேயும் 4 டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பட்டத்தை வாங்குறாங்க. உலகநாயகன் அவரும் நல்ல மனிதர் தான், நல்ல சகோதரர்கள். அவருக்கு ஏன் உலகநாயக பட்டம் கொடுக்கணும்? அப்போ நெல்சன் மண்டேலா யார், மகாத்மா காந்தி யார், போதை தர்மர் யார்? அவங்க கூட இல்லை உலகநாயகன். ஏன்னா வெவ்வேறு தேசத்தில் அவங்கவுங்க நாயகங்கள் இருக்கிறாங்க. யாரையும் உலகநாயகனாலும் சொல்லக்கூடாது, கூடாதுன்றேன். ஐயா சத்குருவை கூட சொல்லக்கூடாது, யாரும் உலகநாயகன் சொல்லக்கூடாது. சாதாரண கமல்ஹாசன் அவர் நடிகர், அவருக்கு போய் உலகநாயகன் சொல்கிறீங்க. இதெல்லாம் புத்தி இருக்குதா இல்லையா பிரதர்ஸ்? யாரையும் சொல்லக்கூடாது. உலகநாயகன் பட்டம் ஏன் கொடுக்குறீங்க? 4 டயலாக மனப்பாடம் பண்ணிட்டாரு, அங்கேயும் மனப்பாடம் தானே? கூடாது கூடாது கூடாது. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற, முதலில் மாதா பிதா குரு தெய்வம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவன்னா, என்கிட்ட 4 ஏக்கர் நிலம் இருக்குதா, என் சகோதரர்களுக்கும் 4 ஏக்கர் நிலம் இருக்கணும்னு நினைக்கணும். அது எண்ணம் வரணும். இன்னும் 4 ஏக்கர் நானே வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இந்த மனப்பாடம் பண்ண இந்த பட்டம் கொடுக்குறீங்களே, மனப்பாடம் பண்ண மனசாட்சி இல்லாத ரோபாட்ஸ் அவங்க எல்லாம் பண்ணுறதுன்னா, இன்னும் ஒரு 4 ஏக்கர் வாங்கிக்கலாம், இன்னும் ஒரு 10 ஏக்கர் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த மனப்பாடம் பண்ணுறீங்களே, தயாரிக்கிறீங்களே ரோபாட்ஸ், அவங்கெல்லாம் பண்ணுறதே இதுதான். அதை நம்ம வாங்கி போட்டுக்கலாம், 4 கிரவுண்ட் வாங்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் டைலாகுங்க, இதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பண்ணுறீங்க. அதாவது உங்கள்கிட்ட பிச்சு கொடுக்குற விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்லிக்கிறீங்க. யூ ஹேவ் டு செக்யூர் த பெஸ்ட் மார்க்ஸ். என்ன பண்ணுறான் அவன்? நாளைக்கு பணத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தான் மதிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய பதவி கொடுக்குறீங்களே, பணத்தை நல்லா சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்? உங்கள்கிட்ட எல்லாம் பிடுங்குறான். அதாவது அவங்ககிட்ட அதிகமாக வச்சுக்கிறான், உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன்றான். இதுதான் நீங்கள் தயாரிச்சுருக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு என்ன சொல்கிறதுரா, பில்லி சூனியத்தை வச்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல, எனக்கு தெரியாது. நீங்களே உங்களுக்கு எதோ சொல்லக்கூடாதியா, உங்கள் ஃபேட், உங்கள் விதியை நீங்களே தயாரிச்சுக்கிறீங்க. நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணுறவங்க தான் உசந்தவங்கன்ற. அப்போ சகலகலா வல்லவர், அதாவது ஆல்ரவுண்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஏன்னாப்பா அவங்களெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதுலேயும் யாரை என்கரேஜ் பண்ணுறீங்க? யாருக்கு உற்சாகப்படுத்துறீங்க? 4 டயலாகை பேசி லார்ஜர் தென் லைஃப் படங்களை எடுக்கிறான் பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. என்னன்னாவோ பதவியெல்லாம் கொடுத்துருங்க, சூப்பர் ஸ்டாரு, அதெல்லாம் அவங்க நல்ல மனிதர்கள் தான். நீங்கள் ஏன் முதலில் புகழ்கிறது விடணும்? நீங்களே அவார்டுங்க கொடுத்துக்கிறது, நீங்களே புகழ்ந்துக்கிறது, இதெல்லாம் உண்மையாது. இதுதான் நடிக்கிறீங்க. இந்த ஐஃபா அவார்டு, சைமா அவார்டுகள்லாம் என்ன நடிக்கிறீங்கய்யா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சும்மா எல்லாரையும் உலக நாயகன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடுறதா? அப்போ ரமண மகரிஷி யாரையா? அவரு தான் சூப்பர் ஸ்டாரு. சும்மா புகழாதீங்க, யாரையும் புகழக்கூடாது. அது இல்லாமல் இந்த புகழ்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், கிருஷ்ணனையும் புகழக்கூடாது, சிவபெருமானையும் புகழக்கூடாது, யாருமே புகழக்கூடாதியா. பராசக்தியை மட்டும்தான் புகழ வேண்டும். ஏனென்றால் கிருஷ்ணரை படித்ததும் பராசக்தி தான், சிவபெருமானை படித்ததும் பராசக்தி தான். அந்த பராசக்தி அன்னையை மட்டும்தான் புகழ வேண்டும். மனிதர்களை புகழக்கூடாது. மனிதர்களை படைத்ததும் அதுதான், மனிதர்களுக்கு மதி கொடுத்ததும் அதுதான், அறிவை கொடுத்ததும் ஞானம் கொடுத்ததும் சுவாசத்தை கொடுத்ததும் உயிரை கொடுத்ததே அந்த பராசக்தி தான். பராசக்தி அன்னையை மட்டும்தான் புகழ வேண்டும், எவரையும் புகழக்கூடாது. இதுதான் மனசாட்சி என்பது. என்ன கீழ்ச்சிட்டீங்க நீங்கள்? இந்த இதயத்தை துடிக்க வைக்கிறதே அந்த ஆதிசக்தி தான். ஆதிசக்தி இல்லைன்னா இந்த இதயம் கூட துடிக்காது. நீ பேசவும் முடியாது, நீ பார்க்கவும் முடியாது. யாரை புகழ்கிற நீ? கலை ஞானத்தை கொடுக்குவதும் இந்த ஆதிசக்தி தான். ஞானமே அந்த ஆதிசக்தியின் ரூபம்தான். ஆம், ஞானமே அதோட ரூபம்தான். ஒவ்வொரு கல்லும் அதோட ரூபம்தான். ஒவ்வொரு கடலும் அதோட ரூபம்தான். ஒவ்வொரு கடுகும் அதோட ரூபம்தான். கண்களே அதோட ரூபம்தான். காணும் கண்களே அதோட ரூபம்தான். மனிதனும் அதோட ரூபம்தான். ஓம்காரத்தின் ரூபம்தான். ஆதிசக்தியும் அதுதான். அதைத்தான் ஓம்காரம் என்றும். அனைவரும் ஓம்காரம்தான். அனைத்துமே ஓம்காரம்தான். அனைத்து ஜீவராசிகளும் ஓம்காரம்தான். என்ன சொல்லிக்கிறோம்? ஜீவராசிகளை மதிக்கணும். ஏன் மதிக்கணும்? அந்த ஆதிசக்தியால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் ஆதிசக்தியின் ரூபம்தான். ஒரு முயலும் ஆதிசக்தியின் ரூபம்தான். எம் ஃபார் முயல். அதை கூட வெட்டி சாப்பிட்றீங்கல்ல மனிதர்களா நீங்கள்? மதிக்கட்டு இருக்கிறீங்களே. மாமிசத்தை தொடலாமா? கூடாது. அப்போ திருவள்ளுவரெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு என்ன? அவர் வந்துட்டு போட்டோம். அங்கேயும் மனப்பாடம் பண்ணுறது. எத்தனையோ பேர் திருக்குறளில் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே கபாப் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. மனிதர்களா நீங்கள்லாம்? அந்த திருக்குறள்லாம் படிச்சுட்டு போய் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்படைச்சிட்டு போய் கபாப் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இல்லை? நீங்கள்லாம் மனிதர்கள் கிடையாது. பெரிய பெரிய பேர்கள்லாம் இதில் இருக்குது. முதலில் மாமிசத்தை சாப்பிட்றத விடுங்க, கறி சாப்பிட்றத விடுங்க.
கடவுளாக பாருங்கள். தேவதேவிகள் நீங்கள்லாம். கோவிலில் யாருன்னா கறி வெட்டுவானா? இந்த கோவிலில் வெட்டி ஏன் கறி துண்டெல்லாம் போடுறீங்க? மதிக்கட்டி அலையிறீங்களே, மதம் பிடிச்சி அலையிறீங்க. மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறத விடணும். சகலகலா வல்லகவர்களாக ஆகிறதுக்கு குருகுல ஸ்தாபனம் பண்ணணும். மோடிஜிக்கு போன ஏப்ரல்லே நான் இமெயில் அனுப்பிச்சேன், 2 இமெயில். அதில் என்ன சொல்லிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் விவேகானந்தர் மாதிரி ஆக முடியும் குருகுலத்தை ஸ்தாபனை செய்தால் அப்படின்னு நினச்சேன். மோடிஜிக்கு நான் யாருன்னு தெரில, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அவரை என்கிட்ட என்னை பார்க்க சொல்லுங்கள். அவர் பிரதமராக இருந்தால் என்ன, குரு கிட்ட வரணும். அவர் குரு நான் சொல்லிக்கிறேன். மோடிஜியாக இருக்கட்டும், ஃபார் மோடிஜியாக இருக்கட்டும், குரு கிட்ட வரணும் மோடிஜி. ஆமாம், இதுதான் சனாதன தர்மம். ராஜாவாக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், குரு கிட்ட தான் ஏன் வரணும்? அப்புறமா சனாதன தர்மத்தில் எலெக்ஷனெல்லாம் நடத்தலை. என்ன எலெக்ஷன், என்ன போஸ்டர் அடிக்கிறது? பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்துச்சு. ஆமாம், ராஜா என்ன பெரிய ராஜா கூட இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? அனைவரும் சிவபெருமான் போல, முருகனை போல இருந்தவங்க தான். எல்லாரும் சக்தி வாய்ந்தவர்கள் தான். எல்லா தெய்வங்கள் தான். அந்த யுகத்தோட ஞாபகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அப்பவும் வந்திருந்தேன், நான் இப்போவும் வந்திருக்கிறேன். நான் சொல்கிறது கடைபிடிங்கள். ஆமாம், நன்றி.